Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஷமீம் அகமது. ஸோ இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் இல்லையா, அதன் அடிப்படையில் இப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்துட்டு 67 உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 67 நீதிபதிகள் ப்ளஸ் ஒரு தலைமை நீதிபதி. ஸோ தலைமை நீதிபதி கூட அண்மையில் தான் பொறுப்பேற்றிருந்தாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஸோ கேஆர் ஸ்ரீராம் அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஷமீம் அகமதுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதும் தலைமை நீதிபதி கேஆர் ஸ்ரீராம் அவர்கள் தான். ஸோ இந்த 67 நீதிபதிகள் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 8 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் வந்துட்டு ஷமீம் அகமது. ஸோ இவருக்கான பதவி பிரமாணம் வந்துட்டு தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கேஆர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இவரோட சேர்த்து இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 67 நீதிபதிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டிற்கான உலக திறமைகள் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஸோ வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2024 இந்தியா பிடித்துள்ள இடம் வந்துட்டு 58வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தரவரிசையை வெளியிட்டிருக்கிறது வந்துட்டு சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தரவரிசை வந்துட்டு 2014 தான் வெளியிடுறாங்க. இது 11வது எடிஷன். மொத்தமாக 67 நாடுகளில் இந்தியா வந்துட்டு 58வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது வந்துட்டு சுவிட்சர்லாந்து, 2வது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது, 3வது இடத்துல வந்துட்டு லக்சம்பர்க் இருக்குது. ஸோ இந்த தரவரிசையில் இந்தியா வந்துட்டு லாஸ்ட் இயர் 2023 56வது இடத்துல வந்துட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த நிகழ்வில் 2024 ஆண்டிற்கான உலக திறமைகள் தரவரிசையில், ஸோ வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2024 இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 58வது இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இந்த தரவரிசை யார் வெளியிட்டிருக்காங்க? சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம். ஸோ முதல் 3 இடமும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, மழை, வெள்ளம், வானிலை போன்றவை குறித்து தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டிஎன் அலர்ட். ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்க போது, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை வந்து இருக்க போது. அதனால் தமிழக அரசு வந்து நிறைய முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த கைபேசி செயலியை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டிஎன் அலர்ட் ஆப்பில் வானிலை முன்னெச்சரிக்கை, இப்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை வந்துட்டு தமிழிலே, ஸோ பைலிங் உள்ளதாக இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அறிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த டிஎன் அலர்ட் என்ற கைபேசி செயலி வந்துட்டு தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. ஸோ மழை காலங்களில் மீனவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். ஸோ ஆழ்கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு புயல், கனமழை குறித்த தகவல்களை நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தான் அரசு வந்துட்டு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் மழை, வெள்ளம், வானிலை போன்றவை குறித்து தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள செயலி, கைபேசி செயலி எதுனா டிஎன் அலர்ட். அடுத்த கேள்வி, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் எத்தனை தொகுதிகளில் நடைபெற உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 40 தொகுதிகளில் நடக்க இருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கிட்டோன்னா 2014 அப்புறம் இப்போ தான் நடக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் கழித்து இப்போ தான் வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் நடக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 90 தொகுதிகள் இருக்குது. 3 கட்டமாக வந்துட்டு தேர்தல் நடக்கப்படுது. ஸோ முதல் கட்டம் வந்துட்டு 24 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 18 முடிஞ்சிடுச்சு. 2ஆம் கட்டமும் 26 தொகுதிகளுக்கு
செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ 3ஆம் கட்டம் அது இல்லாமல் இறுதிக்கட்ட தேர்தல் வந்துட்டு 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதுக்கான முடிவுகள் வந்து அக்டோபர் 8 வெளியிடப்படும். ஸோ இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் வந்து 40 தொகுதிகளில் 415 வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ 39.18 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு வாக்களிக்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் எத்தனை தொகுதிகளில் நடைபெற உள்ளதுன்னா 40 தொகுதிகள் வந்துட்டு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஸ்டின், 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தான் வந்துட்டு வழங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த விருது 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழா அக்டோபர் 8 2024 நடக்க போகுது. அப்போ தான் இந்த விருது கொடுக்க போகிறாங்க. குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு இந்த விருது அவருக்கு வழங்க இருக்கிறாங்க. இந்த விருது பற்றி பார்த்தோன்னா இது வந்துட்டு திரைப்படத்துறையில் மிக உயரிய விருது. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லக்கூடிய தாதா சாஹேப் பால்கே அவர்களை நினைவு கூறும் வகையில் தான் இந்த விருது வந்துட்டு 1969 வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விருதை வந்துட்டு முதல்ல யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தேவிகா ராணி அவர்களுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ் துறையிலிருந்து இந்த விருது யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சிவாஜி அவர்களுக்கு 1996ஆம் ஆண்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு 2010ஆம் ஆண்டுக்கான இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டுக்கான இந்த விருது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து தமிழ் துறையிலேருந்து இந்த விருது வாங்கியிருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவர் 54வது நபராக இந்த விருதை வந்துட்டு வாங்க இருக்கிறாரு. ஸோ மிதுன் சக்கரவர்த்தி 2024ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது கூட வாங்கியிருக்காரு. அப்போது இந்த நிகழ்வில் 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? மிதுன் சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லாமல் 2021க்கான விருது வந்துட்டு வஹீதா ரஹ்மான் அவர்களுக்கும் 2020க்கான விருது வந்துட்டு ஆஷா பரேக் அவர்களுக்கும், ஸோ 2019 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, நிகழ் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க தமிழக அரசால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 35,000 கோடி. இதுக்கான அறிவிப்பு வந்துட்டு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மகளிர் சுய உதவிக்குழு பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுமார் 4.73 லட்சம் சுய உதவிக்குழுக்கள் வந்துட்டு செயல்பட்டு வருகிறது. அப்போது இந்த நிகழ் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க தமிழக அரசால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது 35,000 கோடி. அடுத்த கேள்வி, பெருவில் நடைபெற்ற ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் இந்தியாவின் கௌதமி பனோத் மற்றும் அஜய் மாலிக் இணை வென்றுள்ள பதக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு வெண்கல பதக்கம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 10 மீட்டர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் இந்தியாவின் லக்ஷிதா மற்றும் பிரமோத் இணை வந்துட்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வில் பெருவில் நடைபெற்ற ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் இந்தியாவின் கௌதமி பனோத் மற்றும் அஜய் மாலிக் இணை வந்துட்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அதே போல் 10 மீட்டர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் வந்துட்டு இந்தியாவின் லக்ஷிதா மற்றும் பிரமோத் இணை வந்துட்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். அக்டோபர் 1க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம், நேஷ்னல் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே. ஸோ இந்த நாளுக்கான, அதாவது இந்த நாள் முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1975. கருப்பொருள் வந்துட்டு நம்மளுக்கு உறுதியாக தெரியல. அடுத்தது சர்வதேச காஃபி தினம், இன்டர்நேஷ்னல் காஃபி டே. இதுக்கான தீம், இந்த இயற்கான தீம் பார்த்தோன்னா காஃபி யோர் டெய்லி ரிச்சுவல் அவர் ஷேர்டு ஜர்னி.
ஸோ இது வந்துட்டு முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2015. அடுத்தது சர்வதேச முதியோர் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். ஸோ இதுக்கான கருப்பொருள் வந்துட்டு ஏஜிங் வித் டிக்னிட்டி. அதே மாதிரி முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1991. ஸோ அக்டோபர் 1க்கான முக்கிய தினங்கள் வந்துட்டு நேஷ்னல் வாலண்ட்ரி பிளட் டொனேஷன் டே, இன்டர்நேஷ்னல் காஃபி டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். அதுக்கான தீம் பார்த்துட்டோம். முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.